வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிட்காயினோட ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு மந்த்லி வியூவில் பிட்காயின் நமக்கு கிட்டத்தட்ட ட்ரேட் ஆகிறது $63,719. சரியா, நமக்கு மந்த்லி வியூ இன்னும் புல்லிஷாக தான் இருக்குது, ஸ்டில் புல்லிஷ் தான். நம்ம MACD இண்டிகேட்டரை எனேபிள் பண்ணிப்போம், அதாவது மெக்டி. ஜீரோ லைனுக்கு மேலே தான் நமக்கு இந்த ஹிஸ்டோகிராம், அதாவது ஜீரோ லைனுக்கு மேலே தான் நமக்கு MACD லைனும் சிக்னல் லைனும் இருக்குது. சரியா, ரைட். இப்போது தான் ஜீரோ லைனுக்கு கீழே வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது மந்த்லியில் நமக்கு பிட்காயின் இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கிட்டு இருக்காரு. அதாவது இந்த ஒசிலேட்டர் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரியா, மந்த்லியில். இப்போ நான் வீக்லிக்குள்ளே போகிறேன். ரைட், வீக்லிக்குள்ளே போகும்போது சேம் MACD எனேபிள் பண்ணுவோம். ரைட், நமக்கு ஜீரோ லைனுக்கு கீழே வந்துருச்சு 2 லைனும். அப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்டு நெகட்டிவ், அதாவது டவுன் ட்ரெண்டில் இருக்குது வீக்லியில். இப்போ நமக்கு பார்த்தாலே தெரியும். ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை டெக்னிக்கல் வைஸாக அனலைஸ் பண்ணுவோம். ஃப்யூச்சரில் பிட்காயின் இது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறத. ஏன்னா நம்ம 2025 நவம்பர் 4, ரைட், அந்த டைமில் நம்ம சொல்லியிருந்திருப்போம் பிட்காயின் இங்கே இருக்கும்போது $64,900 வரைக்கும் வரலாம், அதாவது இந்த ப்ரைஸ் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். ஆஃப்டர் ஒரு 10 மந்த் மார்க்கெட் நமக்கு இந்த இடத்த ரீச் பண்ணியிருக்கு. சரியா, இப்போ இதுதான் நமக்கு மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு ஒரு நியூ ஒரு ஹையர் ஃபார்ம் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது, அப் ட்ரெண்டுக்கு போகிறாரு. இந்த இடத்துல நம்ம கிளியரான பிஓஎஸ். சரியா, ரைட். நம்ம இதை பிஓஎஸ்ஸாக எடுப்போமான்னு கேட்டால் இதை நம்ம பிஓஎஸ்ஸாக எடுக்க மாட்டோம். ரைட், ரீசன் என்னன்னு சொல்கிறேன். இதை நம்ம பிஓஎஸ் எடுத்தார இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு பிஓஎஸ் கொடுத்துருக்கா. பிஓஎஸ் கொடுத்த பிறகு மார்க்கெட் என்ன பண்ணுது, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போகுது. பட் இந்த இடத்துல ஒரு பிஎஸ் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா பையர் ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன பண்ணணும், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு போகணும். அப்போ இது ரீட்ரேஸ்மெண்ட், இது பிஓஎஸ் கிடையாது, இது ஒரு லிக்யூடிட்டி ஸ்வீப். இங்கே இருக்க லிக்யூடிட்டியெல்லாம் ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது, அங்கேருந்து கீழே விழுது. சரி, அப்போ இங்கே ஒரு ஸ்வீப், கீழே ஒரு பிரேக் டவுன், நமக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். மார்க்கெட் என்ன பண்ணுது, இங்கேருந்து ஒரு புது லோ, அடுத்து ஒரு லோ க்ரியேட் பண்ணிட்டு நியூ லோவரில் க்ரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் லோவர் ஐஸ் க்ரியேட் பண்ணிட்டு ஒரு டவுன் ட்ரெண்டில் வருது. இந்த இடத்துல பார்த்தா தெரியும். சரி, அடுத்து நமக்கு இன்னும் ஒரு பிஓஎஸ் கொடுக்கல. ரைட், இந்த லெவலுக்கு கீழே 57,788. ரைட், இந்த லெவலுக்கு கீழே நமக்கு வீக்லியில் பிஓஎஸ் கொடுத்தா நம்ம பிட்காயினை இன்னமும் கீழே எதிர்பார்க்கலாம். ரைட், எப்படி இந்த டவுன் ட்ரெண்ட் இந்த ஏரியாக்குள்ளேருந்து மேலே போணுச்சோ, இங்கேருந்து மேலே போணுச்சோ, அதே மாதிரி இந்த டவுன் ட்ரெண்ட் நமக்கு கண்டினியூ ஆகலாம். பட் இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த ஸ்விங்குக்கு, அதாவது இந்த லோவில் இருந்து இந்த ஐக்கு ஃபிப்பை போட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக 0.618. இந்த லெவல் நமக்கு மார்க்கெட்டோட சப்போர்ட்டாக ஹோல்டு பண்ணிட்டு இங்கேருந்து போகுது. சரி, இதை பிரேக் டவுன் பண்ணால் நெக்ஸ்ட்டு இந்த லெவல் எதிர்பார்க்கலாம். எங்கள் 39,211. பட் அவ்வளோ தூரம் வர்றதுக்கு இப்போதைக்கு சான்ஸ் கிடையாது. ஓகே, பார்ப்போம் இப்போ நெக்ஸ்ட்டு நடக்கலாம் அப்படின்ட்டு. வீக்லியில் நமக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட். நீங்கள் இஎம்ஐ எனேபிள் பண்ணால் தெரியும். இஎம்ஐயில் நமக்கு மார்க்கெட் அதாவது ஒரு 200 இஎம்ஐ ப்ளஸ் 21 இஎம்ஐ. இதில் நமக்கு என்ன நடக்குது, ஒரு டெத் க்ராஸ் கிடச்சிருக்கு. சரியா, ரைட், ஒரு டெத் க்ராஸ்ன்னு சொல்கிறது என்ன நடக்கும், ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டை இல்லை மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன். அதாவது மார்க்கெட் இன்னும் நமக்கு கீழே தான் போகும். ஒரு டெத் க்ளோஸ் கிடச்சிச்சின்னா மார்க்கெட் இன்னும் கீழே போகும். இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது எங்கள் வீக்லியில் ஒரு டெத் க்ளோஸ் கிடச்சிருக்கு. அப்போ அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் MACDயை எனேபிள் பண்ணிட்டேன். வீக்லியில். சரியா, நமக்கு இங்கே ஒரு புல்லிஷ் க்ரோஸ் கிடச்சிருக்கு. பட் இதை நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டோம். இங்கே நடக்கக்கூடிய ஒரு பீரிஸ் க்ரோஸ் தான் பார்ப்போம். சரியா, ரைட், மார்க்கெட் இந்த இடத்துல திரும்ப ஒரு பீரிஸ் க்ரோஸ் கொடுத்துச்சு அப்படிங்கும்போது, அதாவது வீக்லியில் ஹிஸ்டோகிராமும் நமக்கு இந்த மாதிரி ரெட் கலரில் இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா அதிகமான ஒலியும் சொல்ல வருதுன்னு அர்த்தம். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும் நெக்ஸ்ட்டு. சரியா, இதை பிரேக் பண்ணிச்சு, ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கலர் கேண்டில் பிரேக் பண்ணால் இந்த டவுன் ட்ரெண்டுங்கிறது இன்னும் கண்டினியூ ஆகும். அதாவது பிட்காயின் வீக்லியில். ரைட், அப்படி நடக்கலை, இந்த சினாரியோ நடக்கலை அப்படின்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த லெவலில் இருந்து, அதாவது இந்த லைன்
கிட்டத்தட்ட $57,036. ரைட், இங்கேருந்து என்ன பண்ணலாம்னா மார்க்கெட் நமக்கு நெக்ஸ்ட்டு புல் ரன்னுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் ரைட் நமக்கு மார்க்கெட் நெக்ஸ்ட்டு புல் ரன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத சொல்லலாமே ஒழிஞ்சு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இந்த லெவலில் நம்மளால சொல்ல முடியாது. அப்போது வீக்லியில் நமக்கு என்ன மார்க்கெட் சொல்ல வருதுன்னா இப்போதைக்கு ஒரு இண்டிசிஷன் மொமெண்டம் தான். ரீசன் என்ன, லாஸ்ட்டு கேண்டில்ஸ்டிக்கெல்லாம் பார்த்தா தெரியும். ஒரு 10 கேண்டில்ஸ், அதாவது இந்த ஏரியாக்குள்ளேருந்து இது வரைக்கும் மார்க்கெட் ஒரு 10 வீக்ஸாக ஒரே ரேஞ்சுக்குள்ளே தான். எங்கே 65,753 லெவல், இதையும் தாண்ட முடியல மார்க்கெட்டுக்கு. 59,000 லெவல், இந்த 2 லெவலையும் தாண்ட முடியலை மார்க்கெட்டால். இதுக்குள்ளே தான் சுற்றிக்கிறதுக்கு மார்க்கெட் இதை ஒரு சைட் வே போட்டுக்கிட்டு இப்போ இதோட 50% சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ஹோல்டு பண்ணுறாரு. இது ஒரு சைட் வே, சரியா? இந்த இடத்துல அக்யூமுலேஷன் பண்ணுறாங்க வேல்ஸ் எல்லாம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த லெவல் காட்டினோமே எங்கே ரைட் கரெக்டாக ரைட் இங்கே இந்த இடத்துல நம்ம லைனை போட்டு விடுவோம். இந்த லெவலில் ஒரு டச் அடிச்சுட்டு இந்த வீக்கு கீழே இருக்க லிக்விடிட்டிலாம் ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஃபர்தராக அடுத்து ஒரு புல் ரன்னுக்கான சான்சஸ் கொடுக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் நம்ம புல் ரன்னுக்கு என்ட்ரு ஆகுவோம். அப்போ வீக்லியில் ஸ்டில் மார்க்கெட் நமக்கு என்ன ட்ரெண்டு, இந்த டெத் க்ரோஸை வச்சு பார்க்கும்போது பிஏரிஸ் ட்ரெண்டு தான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லிக்கு ஸ்விட்ச் பண்ணிப்போம். டெய்லியில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு கிளியரான ஸ்ட்ரக்சர் ஒன்று ஃபார்ம் ஆகும். நான் இதெல்லாம் ஹைட் பண்ணுறேன். டெய்லியில் நமக்கு மார்க்கெட்டோட சைட் வே 4 ஹவருக்குள்ளே போனோம்னா 4 ஹவருக்குள்ளேயும் மார்க்கெட் ஒரு சைட் வே தான், சரியா? இந்த 2 ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. நம்ம ஒரு 1 ஹவர் மாதிரி ஸ்விட்ச் பண்ணிப்போம். ரைட் 1 ஹவருக்குள்ளே ரைட் ஓகே நமக்கு இந்த ஏரியாக்குள்ளே மார்க்கெட் ஒரு எஃப்இஜியை விட்டுட்டு போயிருக்கார், அதாவது புல்லிஷ் எஃப்இஜி மார்க்கெட் எங்கள் 1 ஹவருக்குள்ளே. இப்போ மார்க்கெட் இதை ஃபில் பண்ண வரலாமான்னு கேட்டால் ரைட் இந்த ஏரியாக்குள்ளே வரலாம். அப்போ இதை கன்ஃபார்மாக ஃபில் பண்ண வருமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம், பிடிசியோட லிக்விடிட்டி ஹீட் மேப்பை செக் பண்ணுவோம். ரைட் இந்த இடத்துக்குள்ள பிடிசியோட லிக்விடிட்டி சார்ட் இருக்குது. ரைட் நமக்கு அதிகமாக எங்கே செல் சைடில் லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தா ரைட் இந்த லெவல் 62,745 அந்த லெவல் எடுத்துப்போம். மார்க்கெட் இந்த லெவல். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு இதை கலெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி மார்க்கெட் கீழே வரலாம். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் ஒவ்வொரு லோவையும் பிரேக் பண்ணிட்டு வருது. பட் இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபிப்பை போட்டு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் நமக்கு ஒரு கோல்டன் ஏரியாவில் ரிவர்சல் கொடுத்துருக்காரு இந்த இடத்துக்குள்ள. ரைட் அதோட இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு எஃப்இஜி, அதாவது ஒரு இம்பேலன்ஸ். ரைட் இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து கீழே வருது. ரைட் நமக்கு இந்த இடத்துல எல்லாம் லிக்விடிட்டிஸ் இருக்குது. ரைட் அப்போ பிட்காயின் நெக்ஸ்ட் மொமெண்டம் எப்படி இருக்கலாம், மார்க்கெட்டிங்கிறது வந்து இந்த எஃப்இஜியை ஃபில் பண்ணிவிட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டியும் அன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இப்படி போகலாம். ரைட் இதை நம்ம லிக்விடிட்டியாக போட்டு வச்சுப்போம். அப்போ இதுதான் பிட்காயினோட நெக்ஸ்ட்டு மொமெண்டமாக இருக்கும். நான் மேஜராக எதிர்பார்க்குறது பிட்காயினோட இந்த மொமெண்ட்டை தான். அப்படி இவர் இங்கேருந்து ரிவர்சல் ஆகணும் அப்படின்னா நமக்கு 4 ஹவரில் ஒரு பெட்டரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், சரியா? ரைட் இல்லை டெய்லியில் ஒரு பெட்டரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பை போகிறது பெட்டராக இருக்கும். இப்போதைக்கு 4 ஹவரில் ரைட் இல்லை 1 ஹவரில் நான் எதிர்பார்க்குறது இங்கே தான். எனக்கு இதுக்குள்ளார என்ட்ரி கிடைச்சா நம்ம ஒரு செல் போகலாம். மற்றபடி அதர்வைஸ் பை போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான்.
ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ட்ரேட் பண்ண உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.